தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கு தொடர்பாக குவாரி உரிமையாளர் ராசுவிடம் 5 இடங்களில் நடைபெற்ற சோதனையானது தற்போது நிறைவடைந்துள்ளது. ஜகபர் அலி கொலை வழக்கு தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். கவினா, கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடத்திய சோதனை நிறைவு பெற்ற நிலையில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி குவாரி உரிமையாளர்களால் சதித்திட்டம் தீட்டப்பட்டு லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை திருமயம் போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கில் ஆர்ஆர் குவாரி உரிமையாளர்களான ராசு, ராமையா, ராசுவின் மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் உள்பட 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் கைதாகி புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் இருந்த குவாரி உரிமையாளர்கள் உட்பட 5 பேரையும் நீதிமன்ற காவலில் முடிந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதுக்கோட்டை நீதித்துறை அடவு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையால் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை சிபிசிஐடி போலீசார் காவல் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று தற்பொழுது இந்த குவாரி உரிமையாளர்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட பயன்படுத்திய மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம் உட்பட 5 இடங்களில் சிபிசிஐடி போலீஸ் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில இதுவரை ஜகபர் அலி வழக்கு சம்பந்தமாக ஆவணங்கள், முக்கிய கோப்புகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.